சுவையா வாழை மீன் புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு குவிக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு வாழை மீனை நான் ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணி நல்லா பெரிய ஸ்லைஸா எடுத்திருக்கிறேன். இதை வாஷ் பண்ணதை ஒரு ஸ்டீம் குக் பண்ண போறேன். ஒரு ஸ்டீமர்ல ஆல்ரெடி வாட்டர் பாயில் ஆயிட்டு இருக்குது. அதுல நான் இந்த மீனை வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒன்ஸ் இது நல்லா 10 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா குக் ஆயிருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த வாழை மீனை எடுத்து கொஞ்சம் ஆறுன உடனே இதுல உள்ள அந்த ஸ்கின்ஸையும் அந்த போன்ஸையும் நான் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ போன்ஸ் எடுக்க மூச்சுல கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா நம்ம எடுக்கணும். ஏன்னா போன்ஸ் நல்லா நிறைய இருக்கும். ஸோ எல்லா போன்ஸையும் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா போன்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ நல்லா ஒவ்வொரு போனா நம்ம எடுத்துருவோம். ஒன்ஸ் இந்த போன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கார்ட் பண்ண பிறகு செப்பரேட்டா போன்ஸ் இருக்குது. இந்த போன்ஸ் இல்லாத ஃபிஷ்ஷை நல்லா கிரம்பிள் பண்ணிக்கலாம். நல்லா உதுத்து விடுவோம். உதுத்து விடமோச்சுலயும் நல்லா போன்ஸ் தட்டுப்படும். இந்த ஸ்டேஜ்லயும் நம்ம போன்ஸை எக்ஸ்ட்ரா போன்ஸ் இருக்கிறத எல்லாத்தையுமே டிஸ்கார்ட் பண்ணிடலாம். தனியா நான் கோகனட் கிரேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ஒரு மிக்சிங் பவுல்ல கொஞ்சம் ஒரு பவுண்ட் பண்ணியிருக்கிறேன். சோம்பு பட்டை நல்லா பவுண்ட் பண்ணதை இந்த மிக்சிங் பவுல்ல மீனோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட மஞ்சள் பொடி அண்ட் கொஞ்சம் சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சால்ட் தூக்கலா போடணும். அப்படின்னா தான் அந்த குக் ஆகி வர மோஸ்ட்ல நமக்கு டேஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம மீன்ல ஆல்ரெடி ஆட் பண்ணாததுனால இந்த ஸ்டேஜ்ல நான் சால்ட் நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். இதுலயே நல்லா கிரம்பிள் பண்ணுங்க. அப்பவும் போன்ஸ் வரும். நல்லா போன்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு நல்லா கிரம்பிள் ஆனது வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இன்னொன்னு ஒரு கடாயில நல்லா ஹெவி பாட்டம் கடாயில கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா கோல்டன் ப்ரௌனா டிரான்ஸ்லூசண்டா குக் ஆனோடனே இந்த ஃபிஷ் கிரம்பிளையும் நல்லா போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிட்டே இருப்போம். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த உள்ள நீர் எல்லாமே நல்லா இவாப்ரேட் ஆயிருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் அந்த கோகனட் கிரேட் பண்ணதையும் நான் ஆட் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி அந்த கோகனட்டும் ஃபிஷ்ஷும் நல்லா கம்பைன் ஆன பிறகு குக் பண்ணோம்னா சுவையான மீன் போட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.